என்ன தம்பி, உங்க வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு ஒரு 80-90 போமா? டாப் ஸ்பீட் 180. நான் 220 வரைக்கும் போவேன். இவ்வளவு நாள் பறந்து அடிச்சுக்கிட்டு எதையுமே பார்க்காம போயிருப்பீங்க. இன்னைக்கு எங்க கூட மெதுவா வந்து இந்த உலகத்தை பாருங்க. 20லயே பாப்பா. பாருங்க, அப்பா அம்மா குழந்தை. குடும்பம்ங்கிறது ஒரு அழகான குருவி கூடு தம்பி. நீங்க தண்ணி அடிச்சுட்டு ஃபாஸ்டா போறதுதான் த்ரில்லு, ஹீரோயிசம் நினைச்சுக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த கூட்ட கலைச்சிட்டாதீங்கயா. இந்த சாலையை ஸ்கூல் குழந்தைங்க, வயசானவங்க மட்டும் இல்லாம எத்தனையோ பேர் பயன்படுத்துறாங்க. அவங்க உங்களுக்குன்னு 1000 கனவுகள் இருக்கும், கற்பனைகள் இருக்கும், கடமைகள் இருக்கும். என்ன வேகமா போனா போலீஸ் பிடிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க, என்ன மேக்சிமம் ஜெயில போடுவாங்க. அப்படிங்கிற அலட்சியம் இருக்கக்கூடாது தம்பி. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு நாள் இறந்து போறோம், அது கன்ஃபார்ம். நம்ம இறந்து போனப்போ நம்மளோட பேர் வச்சு கூட கூப்பிட மாட்டாங்க. பாடி எப்பப்போ வரும், பாடியை கீழே இறக்குவீங்க, பாடியை புதைச்சிட்டிங்களா, ஸோ நம்ம பேரே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? பாரு, உனக்கு டான்ஸே ஆட வரலன்னு கூட வச்சுக்கோ. உனக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சுன்னா ஆடிடு. சிரிப்பு கண்ட்ரோல் முடியும்னா வயிறு வலிக்கிற அளவு சிரி. உன் ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும், நான் ஃபிட்டா இருக்கணும்னா போய் ஃபிட்டா இரு. உனக்கு பிடிச்சதை சாப்பிடு. இங்க செத்து போறதுன்றது ஒரு பெரிய லாஸ்லாம் கிடையாதுங்க, அது கண்டிப்பா வரும். இங்க இருக்கிறதுல ஒரு பெரிய லாஸ் என்ன தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் போதே செத்த மாதிரி இருக்கிறது. நாளைக்கு நீ செத்து போனதுக்கு அப்புறம் பேரு கூட வச்சு யாரும் கூட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை நீ மோட்டிவேட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க முன்னாடி கெத்தான வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னடா பண்ண